அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான பொது தமிழ் டெய்லி டெஸ்ட் சீரியஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ பதிவில் பொது தமிழில் 8ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தில் 2வது பருவம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நமக்கு வினா எண் 31லேருந்து 60 வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் அதை பற்றி எதுவும் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு முதல் கேள்வி பாருங்கள். ஒரு சொல் பொருள் பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்பு, மது, மதியம், தியங்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பழைய வினாத்தாள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். சம்புவின் கனி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருப்பாங்க. அதில் நமக்கு சம்பு அப்படின்னா நாவல் பழத்தை குறிக்கக்கூடியது, ஓகேவா? நாவல் பழம். அடுத்ததாக மது அப்படின்னா அது தேனை குறிக்கும். மதியம் அப்படின்னா நிலவை குறிக்கக்கூடியது. நமக்கு போன 2022 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. தியங்கி அப்படின்னா மயங்கி அப்படின்ற பொருளில் வரும். நமக்கான ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். 3421 வருது, ஓகேவா? 3421ன்றது நமக்கு பி ஆப்ஷனில் இருக்குது. நமக்கு பி தான் சரியான ஆன்சர், ஓகேவா? அடுத்த கேள்வி, இக்கால ஔவையார் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க. இக்கால ஔவையார் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அசலாம்பிகை அம்மையார், ஓகேவா? நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. இவங்களை தான் இக்கால ஔவையார்னு சொல்லிட்டு திருவிக்கா புகழ்ந்துருக்கார், ஓகேவா? அடுத்த கேள்வி, ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எனும் செய்யுளை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த நூல் யாரோடது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு அசலாம்பிகை அம்மையாரோடது தான், ஓகேவா? இதுக்கும் சி தாங்க கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போரிட்ட முதல் பெண்மணின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின், ஓகேவா? நம்ம வேலு நாச்சியாரை பற்றி நீங்கள் 2 கொஸ்டினாவது மினிமம் எதிர்பார்க்கலாம். எல்லா டெஸ்ட்லேயுமே இருக்கும். ஏன்னா நமக்கு தமிழ்லையும் படிப்போம், ஜிஎஸ்லையும் படிப்போம். இதில் நமக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேலு நாச்சியார் தான், ஓகேவா? பி ஆப்ஷன் தான் இதுக்கும் கரெக்டு. அடுத்தது 35வது கேள்வி, முத்துவடுகநாதர் கொலை செய்யப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு முத்துவடுகநாதர் யாருன்னா வேலு நாச்சியாரோட கணவர். இவர் எப்போ இறந்து போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவிலில் ஒரு போர் நடக்குங்க 1772. அந்த போரில் தான் இவர் மரணம் அடைஞ்சிருவார், ஓகேவா? இப்போ 730ன்றது நமக்கு வேலு நாச்சியார் பிறந்த வருஷம். 80ன்றது நமக்கு சிவகங்கை அவர் வேலு நாச்சியார் மீட்ட ஆண்டு. 796ன்றது நமக்கு வேலு நாச்சியார் இறந்து போன வருஷம். எல்லாமே மிக முக்கியமானதுங்க. அடுத்த கேள்வி, நீல் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தனது 9 வயது மகளை ஈடுபடுத்தியவர்னு கேட்டிருக்காங்க. அதாவது கடலூர் அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அம்மா கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்கள தான் நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் இவங்க ஈடுபடுத்தினாங்க. காந்தி அந்த சின்ன பொண்ணை வரதா ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நமக்கு லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாருங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது, நமக்கு அது கூட கேட்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், நான் கண்ட பாரதம் எனும் நூலை எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. நான் கண்ட பாரதம் அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு அம்புஜத்தம்மாள், ஓகேவா? இவங்க எழுதுனது தான் நான் கண்ட பாரதம் அப்படின்ற நூல், ஓகேவா? அடுத்த கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தொகைநிலை தொடர் கேட்டிருக்காங்க. தொகைநிலைனா என்னென்னா நமக்கு 2 சொல் இருக்குங்க. அந்த சொல்லுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு உருவு மறைஞ்சு வரும். அப்படி மறைஞ்சு வரதை நம்ம தொகைநிலைன்னு சொல்லுவோம், ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வினைத்தொகை. வினைத்தொகைனா நமக்கு அந்த இடையில நமக்கு என்ன மறைஞ்சு வரும்னா அந்த காலம் மறைஞ்சு வரும், ஓகேவா? அந்த காலம் மறைஞ்சு வந்துச்சு அது வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆடுகொடி அப்படின்றது வினைத்தொகை, ஓகேவா? ஆடுகொடி. அது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடின்னு சொல்லிட்டு நீங்கள் முக்காலத்துக்கும் சொல்ல முடியும். 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா நமக்கு வேற்றுமை உருவுக்கு மறைஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், ராமன் சட்டைன்னு இருக்குது. அது நம்ம ராமனது அதுன்ற உருவு மறைஞ்சு வரும். அதுன்றது ஒரு வேற்றுமை உருவு. அப்போ இதில் எது நமக்கு வேற்றுமை தொகைனா ராமன் சட்டை, அதுதான், ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, உண்மை தொகை. உண்மை தொகைனா 2 சொற்களுக்கு இடையில அப்படின்ற அந்த உருவு மறைஞ்சு வரும். இப்போ பாருங்கள், கபில பரணர்னு கொடுத்துருக்காங்க. இதில் கபிலரும் பரணரும் அப்படின்னு வரணும். இதில் நமக்கு உம்ன்றதை மறைஞ்சு வருது. அப்போ நமக்கு கபில பரணர்ன்றது உண்மை தொகை. உவமை தொகை அப்படின்னா நமக்கு ஓம உறுப்பு நிறைய இருக்குங்க. அதில் ஏதாச்சும் ஒரு உறுப்பு மறைஞ்சு வரும். இப்போ பாருங்கள், கயல்விழின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் கயல் போன்ற விழி, அப்போ போன்றன்ற ஓம உறுப்பு மறைஞ்சு வருது. அப்போ இது நமக்கு ஓமை தொகை, ஓகேவா? 3. இப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள், 2413 வருது. 2413 அப்படின்றது நமக்கு எதில் இருக்குன்னு பாருங்கள். 2413 நமக்கு ஏ ஆப்ஷனில் இருக்குது, ஓகேவா? ஏ தாங்க சரியான ஆன்சர் இதுக்கு. அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்க தொகாநிலை தொடர். இப்போ தான் நம்ம தொகைநிலை பார்த்தோம். இந்த தொகாநிலை அப்படின்னா உருவு வெளிப்படையாக வருங்க. இதில் நமக்கு மொத்தமாக 9 டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், வினையெச்ச தொடர். அதாவது ஒரு எச்ச சொல்லுக்கு பின்னாடி இன்னொரு வினை வந்துச்சுன்னா அது வினையெச்சம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், வினையெச்சம்னா இப்போ பாருங்கள் அப்படின்றது ஒரு எச்ச சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி வரது பாருங்கள் போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினை சொல்ல கொண்டு முடியுது. அப்போது ஒரு எச்ச சொல்லுக்கு முன்னாடி ஒரு வினையே முடிஞ்சிச்சுன்னா அது வினை எச்ச தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல அதாவது படித்த பாடம்னு எழுதிக்கோங்க. இப்போ படித்த அப்படின்றது நமக்கு எச்ச சொல்லுங்க, அந்த பாடம்ன்றது ஒரு பெயர் சொல்லி. இப்போ இது எப்படி வரும், நமக்கு பெயர் எச்சமாக வரும், ஓகேவா? அடுத்து விழித்தொடர் அப்படின்னா நமக்கு நண்பா வா அப்படின்றது விழித்தொடர், ஓகேவா? நண்பா வா. இப்போ நமக்கு
ஏவுக்கு ஏ அப்படி லைனாக நேராக ஆன்சருங்க. அடுத்து வந்து பி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு நண்பா வான்னு வருது. அப்போ 3வது ஆப்ஷனில் இருக்குது. எழுவாய் தொடர் அப்படின்னா உருவு எதுவுமே இருக்காதுங்க. வெளிப்படையாக நமக்கு ஒரு எழுவாய் இருக்கும், ஒரு பயனிலை இருக்கும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது வந்து எழுவாய் தொடர்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், கபிலன் வந்தான், டேரெக்டாக முடிஞ்சு போச்சு. கபிலன்றது பேர் சொல்லு, வந்தான்ன்றது அதோட பயனிலை, எந்த உருவுமே இடையில இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எழுவாய் தொடர். ஓகேவா. அடுத்து வினை முற்று தொடர் அப்படின்னா அதாவது ஒரு செயல் வந்து முற்று பெறணும், அதை தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பெயர் சொல்ல மாதிரி ஏதாச்சும் வரணும். இப்போ பாருங்கள், கண்டேன் சீதையை, இதில் கண்டேன் அப்படின்றது ஒரு வினை முற்று. ஓகேவா. வினை வந்து முற்று பெற்றுருச்சு, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஏதாச்சும் ஒரு சொல்லு வந்துச்சுன்னா அது வந்து வினை முற்று தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ கண்டேன் சீதைன்றது நமக்கு வினை முற்று தொடர். ஓகேவா. நமக்கான ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள், 1342 வருது. 1342 நமக்கு சி தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி, சால பசித்தது என்பதுன்னு கேட்டிருக்காங்க. சால பசித்தது அப்படின்னா நமக்கு சாலை அப்படின்றது உரி சொல்லுங்க, நமக்கு அப்படின்னா இது உரி சொல் தான் சரியான ஆன்சர். டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்க நூலாசிரியர் பற்றி இப்போ கேட்குறாங்க பாருங்கள். கம்பராமாயணம் இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. கம்பராமாயணம்னா கம்பர் எழுதுனது, சிலப்பதிகாரம் அப்படின்னா இளங்கோவடிகள், சீதக சிந்தாமணினா திருத்தக்க தேவர், திருக்குறள்னா திருவள்ளுவர். நமக்கு ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள், 4321 வருது. 4321ன்றது நமக்கு பி ஆப்ஷனில் இருக்குது. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி, திருமூலரின் காலம். திருமூலர்னா நமக்கு திருமந்திர பாடலை எழுதுனது திருமூலர். 3000 பாடலில் இருக்கும், நமக்கு தமிழ் 3000னு சொல்லுவாங்க. அவரோட காலம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஓகேவா. கிபி 5 இதுதான் கரெக்டு. அடுத்ததாக பாருங்கள், இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா, தமிழ் 3000 என்னும் சிறப்பு கொண்ட நூலின் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. நமக்கு திருமூலர் தான் கரெக்டு. எங்கள் ஆப்ஷன் இல்லைன்னு தேடாதீங்க, அவருடைய பேர் வந்துட்டு மூலன் அப்படின்னு இருக்குது. இவரோட பேர் வந்து சிறப்பிக்கிறதுக்காக திரு அப்படின்னு சொல்லி சேர்த்திக்கிறாங்க. இப்போ திருமூலன்ன்றதை இன்னும் கொஞ்சம் சிறப்பிக்கிறதுக்காக திருமூலர்னு மாற்றுறாங்க. அப்போது இவரோட பேர் என்னென்னா நமக்கு மூலன் அப்படின்றது இவரோட பேராக வருது. ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்கள், ஞானோபதேசம் எனும் நூலின் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. அந்த நூல் யாருதுன்னா நமக்கு வீரமாமுனிவர் எழுதுனது. ஓகேவா. நமக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, முத்தமிழின் 3வது தமிழ். முத்தமிழாக நமக்கு தெரியும் இல்லைங்களா, இயலிசை நாடகம். அதில் லாஸ்ட்டாக வருது எது நமக்கு, நாடகத்தமிழ். அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா. இயலிசை நாடகம், நாடகத்தமிழ் நமக்கு லாஸ்ட்டாக வருது. அதுதான் வந்து முத்தமிழோட 3வது தமிழ். அடுத்த கேள்வியில், நாடகமேத்தும் நாடக கணிகை என இளங்கோவடிகள் யாரை சிறப்பிக்கிறார்னு கேட்டிருக்காங்க. இதில் நாடகமேத்தும் நாடக கணிகையின் சிறப்பிக்கப்பட போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாதவி. ஓகேவா. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. யாருனாங்க நமக்கு அடியாருக்கு நல்லார், இவர் தான் நமக்கு சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கார். அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக நாடக நூல்களும் அதோட ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாடகவியல் அப்படின்னு நூல் எழுதுனாருன்னு நமக்கு பரதிமார் கலைஞர். மதங்க சூளாமணி அப்படின்றது நமக்கு விபுலானந்தர். நாடக தமிழ்னா பம்மல் சம்பந்தனார். மத்த விலாசம்ன்றது மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேவா. நமக்கு ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள், 4132 வருது. 4132ன்றது நமக்கு ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, சாகுந்தலம் என்ற நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர்னு கேட்டிருக்காங்க. சாகுந்தலம்ன்றது நமக்கு வடமொழியில் காளிதாசர் எழுதின நூலுங்க. அந்த நூலை பேஸாக வச்சுக்கிட்டு நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா. மறைமலை அடிகள் என்பது சரியான ஆன்சர். ஓகேவா. நமக்கு டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில நாடகங்களும் அதோட காலம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும்னு செக் அந்த மாதிரி கேட்குறாங்க பாருங்கள். நமக்கு ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ராஜராஜேஸ்வர நாடகம் வந்து நடைபெற்றுச்சு, அது கரெக்டு தாங்க. அதே மாதிரி நொண்டி நாடகம் அது எப்போ தோற்றம் பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 17வது நூற்றாண்டு, இதுவும் கரெக்டு தான். குறவஞ்சி நாடகம் வந்து நாயக்க மன்னர்களோட ஆட்சி காலத்தில் தான் தோன்றுது, அதுவும் கரெக்டு தான். பல்லு நாடகம் அப்படின்றது உழவர்களோட வாழ்க்கை நிலையை பற்றி பேசுது, அதுவும் கரெக்டு தான். ஓகேவா. இதில் வந்து நமக்கு அனைத்தும் சரி என்பது சரியான ஆன்சருங்க. ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி, வெற்றிலை நட்டான் என்பதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை செடி அப்படின்னா அது புள்ள செடிக்கு வருங்க. இதில் வெற்றிலை அப்படின்னா அதில் வரக்கூடிய இலையை சொல்கிறாங்க. இலைன்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினை, அதோட உறுப்பு. அப்போது சினை வந்து அந்த செடிக்கு ஆகி வர்றதுனால இது வந்து நமக்கு சினையாக பெயர். ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி, வலுவற்ற தொடரை தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வலுவற்ற தொடர் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு பாருங்கள். இப்போது அரசன் வந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அரசன் வந்து உயர்திணை, வந்தார்னா அதுவும் வந்து உயர்திணைக்கு வரக்கூடியது தான். அப்போ ஏ தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், கமலா சிரித்தாயின்னு கொடுத்துருக்காங்க. கமலா சிரித்தாள்னு வரணும், அங்கே சிரித்தாயின்னு இருக்குது. ஓகேவா. இப்போ நீ சிரித்தாயினா கரெக்டு, கமலா சிரித்தாள் அப்படின்னு தான் வரணும். அது வந்து படற்கைக்கு வரணும்னு நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா முன்னிலையில் கொடுத்துருக்காங்க, அது தவறாக இருக்குது. ஓகே. இடம் வந்து தவறாக இருக்குது. இதில் அடுத்து சீல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளவன் நேற்று வந்திருக்கிறான், அதாவது நேற்று வந்தான் தான் சொல்லணுங்க, வந்திருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பாக இருக்குது. ஓகேவா. அடுத்ததாக குயில்கள் கூவியதுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது குயில் கூவியதுன்னு வரணுங்க. குயில்கள்னு வந்துச்சுன்னா இங்கே கூவினேன்னு வரணும், இங்கே கூவினேன்னு வந்துச்சுன்னா அது கரெக்டு. ஓகேவா. இப்போ நமக்கு இதில் ஏ தான் சரியான ஆன்சராக இருக்குது. அடுத்த கேள்வியில்
கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என கூறிய கவிஞர்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் யாருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பாரதிதாசன். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கல்வி இல்லாத பெண் கலர் நிலம். ஓகேவா? அடுத்த கேள்வி, சரையூ நதி பாயும் மாநிலம் கேட்டிருக்காங்க. சரையூ நதி நமக்கு எந்த மாநிலத்தில் பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தரப்பிரதேசம். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்திய பெருமைக்குரியவர். அதாவது நமக்கு ராமாயணம் அப்படின்றது வால்மீகி வடமொழியில் எழுதுனதுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களோட பேரை நமக்கு தமிழ் நெறிப்படி மாற்றி எழுதுனது கம்பர். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இது யாருன்னா நமக்கு கம்பர் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இவரோட கம்பராமாயணத்தில் ராமன் லட்சுமணன்ன்றது லக்குவன் எழுதியிருப்பார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நமக்கு அந்த வட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை மாற்றி எழுதியிருக்காரு இல்லைங்களா? அதுதான் சொல்கிறாங்க இந்த கேள்வியில். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். குறிஞ்சித்திட்டு நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. குறிஞ்சித்திட்டுனா நமக்கு யார் நமக்கு பாரதிதாசன். ஓகேவா? பாரதிதாசன்னா குறிஞ்சித்திட்டு. குறிஞ்சி பாட்டு அப்படின்னா கபிலருங்க. அதாவது குறிஞ்சி பாட்டுனா கபிலர். அதே மாதிரி குறிஞ்சி மலர் அப்படின்னா நான் பார்த்தசாரதி. குறிஞ்சி மலர் அப்படின்னா நான் பார்த்தசாரதி. குறிஞ்சி தேன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா? ராஜம் கிருஷ்ணன்றது ஒரு பெண் எழுத்தாளர். அடுத்ததா மாடு வந்தது என்பதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் மாடு அப்படின்னு இருக்குது, வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வேற்றுமை உருவம் மறைஞ்சு வரலை. அதனால் இது நமக்கு முதல்நிலை வேற்றுமை என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? முதல்நிலை வேற்றுமை, ஏன்னா எந்த உருவமே அதில் மறையல. அடுத்த கேள்வி, பாரதிதாசன் பிறந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1891. இதே வருஷம் தான் நமக்கு அம்பேத்கர் பிறந்திருப்பாருங்க. நமக்கு கார்டுவெல் இந்த வருஷம் தான் செத்து போயிருப்பார், அதாவது இறந்து போயிருப்பார். ஓகேவா? சரிங்க, செத்து போயிருப்பார்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? நம்ம அது கொஞ்சம் அமங்கல சொல்லுவாங்களே, நம்ம இதில் படிப்போம் இல்லைங்களா? நமக்கு அதாவது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அமங்கல நீங்கள் அதில் பார்த்துங்க தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. சாரி. அடுத்த கேள்வி, சிலை எழுபது நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சிலை எழுபது அப்படின்றது நமக்கு கம்பரோட நூல். ஓகேவா? கம்பரோடது. சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வியில் ஒரு பொறுத்துக. நாடக உலகின் இமயமலைன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா நமக்கு நாடக உலகின் இமயமலை அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். நமக்கு மூணாவது ஆப்ஷனாக வரக்கூடியது. ஓகேவா? இவர் தான் நமக்கு நாடகத்தோட தலைமை ஆசிரியரும் கூட. ஓகேவா? நாடகத்தோட தலைமை ஆசிரியர்னு கேட்பாங்க. அதுவும் நமக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் தான். நாடக உலகின் இமயமலைன்னு கேட்டாலும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் நமக்கு பம்மல் சம்பந்தனார். ஓகேவா? ஔவை நாடகம் அப்படின்றது தி.க. சண்முகனார் அவரோட நாடகம். ஓகேவா? தி.க. சண்முகனார், ஔவை சண்முகனே சொல்லுவாங்க அவரை. அப்போ நமக்கு 4வது ஆப்ஷனில் வருது. டம்பாச்சாரி விலாசம் இது யாரோட நூல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காசி விஸ்வநாதர். ஓகேவா? நமக்கு அந்த ஆப்ஷன் எப்படி வந்து பாருங்கள், 3142 வருது. 3142 நமக்கு ஏ ஆப்ஷனில் தான் இருக்குது. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இதில் கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கான ஆன்சர் சரியாக தான் இருக்குங்க. ஏதாச்சும் தவறாக நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த 3வது பருவத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூங்க.